ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்ட். அனைவரும் நலமா? தேங்காய் பால் சாதம், மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு, கத்திரிக்காய் மாங்காய் மீன் குழம்புல சேர்த்து ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். மீன் வறுவல். இந்த மீன் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் ஆச்சு. மஞ்சள் தண்ணியில் தான் அலசி எடுத்திருக்கேன். வாழை ஓட்டுன நடிப்பகுதியிலையும் தலை ஓட்டுன பகுதியிலையும் தான் செதில் இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணிட்டா நீட்டாக மீன் க்ளீன் ஆயிடுச்சு. இது அதிக சுவையாகவும் இருக்கும், சத்தும் உள்ள மீன். அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். 2 தக்காளி பழம், 5-6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சு செய்யறதுனால நமக்கு குழம்பு நல்லா திக்கா கிடைக்கும். நல்லெண்ணெய் தாராளமாவே சேர்த்து சூடேறினதும் வெந்தயம் சீரகம் பொரிய விடுறேன். அது பொரிஞ்சதுமே கருவேப்பிலையும் பொரிய விடுறேன். 1 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி இருக்கிறது, 4 பல்லு பூண்டை நல்லா வதக்கி விடுறேன். தாளிப்புக்கு 1 பல்லாரி வெங்காயம், அரைச்சதுக்கு 4 பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விடுறேன். மொத்தமாக 3 தக்காளி பழம். புளிப்பு உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 1 தக்காளி பழம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மல்லித்தூள் தான் மீன் குழம்புக்கு அதிகமாக சேர்க்கணும். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ சேர்க்கறதுனால குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மசாலாவை வறுத்து கொடுத்துட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதை இப்போ சேர்த்து விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் உப்பு கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் குழம்புக்கு தேவையான உப்பை கொஞ்சமாக சேர்க்கிறேன். சேர்த்த உடனேயே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா எல்லா பக்கமும் மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறேன். 2 மணி நேரம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியாக தான் புளியை சேர்க்கணும். மிக்சி ஜார் அலசின தண்ணியை கூட இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாக சேர்த்துட்டு குறைந்த தீயில வச்சு மூடி போட்டு கொதிக்க விட்டோம்னா நல்லா வத்தி வரும். அப்போதான் மீன் குழம்பா இருந்தாலும் புளிக்குழம்பா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அருமையா வந்திருக்குது பாருங்க. அந்த தண்ணி எல்லாம் வத்த தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இந்த டைம்ல தேங்காய் பாலா தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா தேங்காவையும் அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொதிக்க விடல. 4 பீஸ் தான் மொத்தமே மாங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து சிம்ல தான் வச்சிருக்கேன். சூடேற தான் விடுறேன். இது வறுக்கிறதுக்கும் அது குழம்புல போடுறதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சாதத்தை தாளிக்க போறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடேறினதும் வெந்தயத்தை பொரிய விடுறேன். வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலையை பொரிய விட்டுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுமே 1 டம்ளர் தேங்காய் பால் டக்குன்னு சேர்த்துக்கணும். இல்லைன்னா வெந்தயம் கரிஞ்சு போயிடும், கசப்புத்தன்மை வந்துடும். மொத்தமா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன். நான் வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசியில தான் செய்கிறேன், அதனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த டைம்ல பார்த்தா இந்த நம்ம மூடி வச்சிருந்தோம்ல குழம்பு, அது சூடேறிடுச்சு. இப்போ நான் மீனை சேர்த்துக்கிட்டேன். ஆணத்துக்கு போடுற மீனுக்கும் லைட்டாக மசாலா அப்ளை பண்ணி விடுவேன். இப்படி செய்யறதுனால நார்மலாக இருக்கிறத விட உப்பு காரம் நல்லாவே பிடிக்கும். 3 to 5 நிமிஷம் தான் கணக்கு. உடனேவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மல்லியலை தூவி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பொண்ணுக்கு மீன் குழம்புல போட்ட மீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. 2 மணி நேரம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு ஒலை கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி சேர்த்த உடனே கூட அரிசி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு கொதிக்க விட்டு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வர வரைக்கும் இதே மாதிரியே திறந்து வச்சு நம்ம கொதிக்க விடலாம். இப்போ 2ம் ஒரே லெவல் வந்துருச்சு. அதனால மூடி போட்டு குறைந்த தீயில வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். தேவைப்பட்டா இடையில கலந்து கொடுக்கலாம். அப்படி செய்யறதுனால சாதம் நல்லா புழுங்கி அருமையா வந்திருக்கும். பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியும், டேஸ்ட் இந்த சாதம் நின்று பேசும், அட்டகாசமா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா எப்பவுமே இந்த தேங்காய் பால் சாதம் வச்சுதான் மீன் குழம்பு சாப்பிடுவீங்க. கொஞ்சம் மீன் வறுக்கிறேன். அதுல கருவேப்பிலை வாடை வராம இருக்கிறதுக்காக சேர்த்து வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அருமையான லஞ்சு. தேங்காய் பால் சாதம், சுட சுட மீன் குழம்பு, 1 வாய் மாங்காய், 1 வாய் கத்திரிக்காய், 1 வாய் ஆணத்துல போட்ட மீன், வறுத்த மீன் 1 வாய். சொர்க்கமே நம்ம கையில தாங்க. அட்டகாசமான லஞ்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.